அந்த தேவன் தம்முடைய சாயலாக நம்மளை படைத்திருக்கிறாரே, அந்த தேவன் படைத்திருக்கிற சாயலில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், தேவன் நித்திய காலமாக உயிரோடு இருக்கிறவர். அவர் இன்று தோன்றி நாளை மறைகிறவர் அல்ல. அவருக்கு துவக்கமும் முடிவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் தன்னை குறித்து சொல்லுகிறார். அப்படியானால் தேவன் நிலையாக வாழுகிறவர். அவருக்கு துவக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அவர் நித்திய காலமாக அவர் வாழுகிறவராக இருக்கிறதுனால தெய்வம் நம்மளை எப்படி படைச்சிருக்கிறாருன்னா, நித்தியமானவர்களாக வாழ்வதற்கென்றே அவர் நம்மளை படைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. மனுஷன் அப்படியானால் நித்திய காலமாக வாழ்கிறானா என்று பார்த்தா, பூமியில் மனுஷன் நித்திய காலமாக வாழலை. தேவன் மனிதனை நித்திய காலமாய் வாழ்வதற்கென்று ஒரு நித்தியத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதுதான்